லாவண்யாவில் வாங்கினால் லாபம் 50% அதிரடி தள்ளுபடியில் விற்பனை. லாவண்யா சானிட்டரி சென்டர், நாகர்கோவில். மதுரையில் திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், 30 ஆண்டுகளாக வெளிச்சத்திற்கு வராத மக்கள் பேனரில் போட்டோக்களை போட காரணம் திராவிட இயக்கமும் திமுகவும் தான் என்று பேசினார். மேடையில சால்வை போட்டு என்னுடைய சகோதரி அத்தனை பேருடைய பெயர்களை வாசிச்சாங்க. நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் யோசிச்சிருக்கலாம், ஐயோ இப்படி பேரெல்லாம் படிக்கிறதுக்கே இவங்க 10 நிமிஷம் ஆக்குறாங்களே, நம்ம எப்ப இவங்க பேச்ச முடிச்சு அவங்க பேரெல்லாம் படிச்சு இவர் பேரெல்லாம் படிச்சு இந்த அம்மா பேச வந்திருக்கிற அம்மா சென்னையில இருந்து அதுவும் பேரை படிச்சு அப்புறம் எல்லாருக்கும் சால்வைய போட்டு எப்ப வீட்டுக்கு போறது, வேன்ல ஏறி அங்கங்க இருந்து எல்லாருக்கும் கவலை இருக்கும். இருந்துச்சா இல்லையா? இந்த கேள்வி எல்லாருக்கும் இருந்தது. என்னுடைய வீட்டுல என் குழந்தைங்களே கேட்பாங்க, ஏன் திமுக மேடைகள்ல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவங்க சொல்றது நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க, எல்லார் பேரையும் படிக்கிறீங்க, நோட்டீஸ்ல போட்டாச்சு, எல்லாருக்கும் ஏன் மாலை போடுறீங்க, சடார்னு வந்து படார்னு பேசிட்டு அப்படியே போனா சீக்கிரமா எல்லா வேலையும் முடிஞ்சிடும்ல. தெரிந்து கொள்ள வேண்டும், ஏன் அதை நாங்கள் செய்வதில்லை, ஏன் இப்படி ஒரு சம்பிரதாயம் இங்கே இருக்கிறது என்பதை இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். 20, 25, 30 வருடங்களுக்கு முன்பாக இந்த மேடை குறிப்பிட்ட மேல் சாதியை சார்ந்தவர்கள், குறிப்பிட்ட மேல் வர்க்கத்தவருக்கு மட்டுமான மேடை. அந்த மேடையிலே குப்பனை, சுப்பனை, சுப்பமாலை, குருவாட்சியை கொண்டு வந்து அமர வைத்து உங்கள் கக்கத்திலே துண்டுகளை இடுக்கிக் கொண்டு இடுப்பிலே கட்டியிருந்த துண்டுகளை எல்லாம் எடுத்து மேடையிலே மேல் போடுங்கள் பொன்னாடையாக என்று கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். என்ன உங்க மதுரை பக்கத்துல மட்டும் ஒரு 20 பேர் வந்து பேனர்ல ஒரு கல்யாணம்னா 20 முகங்களை வைக்கிறீங்க, 15-20 பேர் ஒரு கல்யாண கப்பலோட அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் தாண்டி வாழ்த்து சொல்றவங்கள அத்தனை பேரையும் நீங்க போட்டோவா பிடிச்சு வைக்கிறீங்க. இது என்ன நாகரிகமாவா இருக்கு அப்படின்னு டவுன்ல இருக்கவங்க என்கிட்ட கேட்பாங்க. ஒருத்தர் போன் பேசுற மாதிரி, ஒருத்தர் வாட்ச பாக்குற மாதிரி, ஒருத்தர் நடந்து போற மாதிரி, இது என்ன கொஞ்சமாச்சும் அப்படி. அவங்களுக்கு நான் எதான் திருப்பி சொல்வேன், எங்கள் மக்களுடைய புகைப்படங்கள் இப்பதான் வெளியே வருது. எங்க மக்களுக்கு நாங்க தான் வைக்கணும், பிளெக்ஸ் பேனர் போட்டோ எல்லாம் எங்க மக்களுக்கு நாங்க தான் வைக்கணும். அவர்களுடைய புகைப்படங்களோ அவர்களுடைய எதுவும் 30 ஆண்டு காலமாக வரவில்லை. எல்லோரும் அழுத்தப்பட்டிருந்தவர்கள் இன்றைக்கு ஜனநாயக முறையிலே திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு அவர்கள் வெளிச்சத்துக்கு வருகிறார்கள். தங்கள் முகங்களை தாங்களே அவர்கள் வைத்துக் கொள்வதில் என்ன தவறு? அது எங்கள் மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு என்று நான் சொல்லுவேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதற் பாதை சரித்திரத்தை நான் எழுதினேன், மீதியை என் தம்பி கருணாநிதி எழுதினான் என்று பேரறிஞர் அண்ணா சொன்னார். இன்றைக்கு திமுகவின் சரித்திரத்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எழுதினால் வருகின்ற சரித்திரத்தை நம்முடைய இளைஞரணியுடைய செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் எழுதுவார் அல்லவா, அவர் தூக்கி காமித்தாரே ஒற்றை செங்கல். அந்த எய்ம்ஸினுடைய கதி உங்களுக்கு தெரியும். லாவண்யாவில் வாங்கினால் லாபம் 50% அதிரடி தள்ளுபடியில் விற்பனை. லாவண்யா சானிட்டரி சென்டர், நாகர்கோவில்.